ஹை டியர், டுடே வந்துட்டு தேவைப்பட ஒன் ஷாட் நேற்று பார்த்ததுல பேலன்ஸ் பார்த்து பார்க்க போகிறோம். ஸோ நேற்று எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பேசினாங்காட்டிக்கும் எனக்கு கரெக்டாக வரலங்க டியர் சார், சாரி. இப்போது நேற்று எதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா, நீங்கள் ஒரு முக்கியமான ஃபைலை மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபுல்லாகவே தேடி பார்க்குறீங்க, எங்கெங்கேயோ தேடி பார்க்குறீங்க, கேன்டீன் அங்கே அங்கேன்னு போய்ட்டு எல்லா பக்கம் தேடி பார்க்குறீங்க. ஈவன் ஒரு பாத்ரூம் கூட விட்டு வைக்கல. நீங்கள் எங்கெங்கே போனீங்களோ ஸோ எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறீங்க, எங்கேயுமே கிடைக்கல. அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லாருமே கூட வேலை செய்கிறாங்களா, அவங்க எல்லாருமே வந்துட்டு உங்களை செம்மையாக பயமுறுத்துகிறாங்க. நீ பாருவாயன் அவ்வளோதான் முடிஞ்சு, நீ வந்துட்டு இப்போ தான் வந்திருக்கு, ஆனால் நீ புதுசுன்னெலாம் பார்க்க மாட்டார். ஸோ நானும் புதுசாக வந்த புதுசில் இப்படி தான் வந்துட்டு செம்மையாக திட்டு வாங்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உங்களை பயமுறுத்துற மாதிரி பேசுகிறாங்க. அவங்க பயமுறுத்துறதை விட உங்களுக்கே தானாக பயம் வருது, ஏன்னா அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஃபைலு. ஸோ பயங்கரமாக வந்துட்டு ஒரு மாதிரி பதட்டத்தோடு தேடிட்டு இருக்கிறீங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போல், நமக்குன்னு இவ்வளோ நாள் கழிச்சு ஒரு வேலை கிடச்சிது, அதையும் தொலைச்சிட்டுனே கடவுளே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சேடாக உட்காந்துருக்கிறீங்க. லிட்ரலி உங்கள் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. இப்போது என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி போய்ட்டு உட்காந்துருக்கீங்களா, அதனால் கூட வேலை செய்கிற சில பேரெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. எல்லோரும் போய்ட்டு குப்பை தொட்டிலெல்லாம் தேடுறாங்க, நீங்களும் போய்ட்டு அவங்க கூட தேடுறீங்க. ஏன்னா ஒரு வேலை க்ளீனுக்கு இது பண்ணுறாங்கிற பேரில் எடுத்து குப்பை தொட்டியில் போட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ எங்கெங்கெல்லாம் அந்த டஸ்ட்பின் இருக்குதோ அங்கெல்லாம் போய்ட்டு தேடிட்டு இருக்கிறாங்க, நீங்களும் அவங்க கூட போய் தேடிட்டு இருக்கிறீங்க. ஆனால் கிடைக்கவே மாட்டேங்குது. அதில் ஒருத்தங்க சொல்கிறாங்க, கடைசியில் பார்த்தியா ஏதோ உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்து பார்த்துக்க என்ன குப்பையெல்லாம் வந்துட்டு கிளறி விட்டல அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. பட் நீங்களும் வந்துட்டு சாரி அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க சரி பரவாயில்ல விட்டு தேடி பார்க்கலாம், எங்கேயாவது கண்டிப்பாக கிடைக்கும், இங்கேருந்து எங்கேயும் போயிடாது அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கிறாங்க. இப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நேரம் ஆகிட்டுருக்கும். அதுக்கப்புறமா உள்ளே இருந்துட்டு ஒரு சவுண்ட் கேட்குது. நீங்களும் போகிறீங்க, ஏன்னா அந்த ஒரு பெல் அடிப்பாங்களோ, ஸோ அந்த மாதிரி சவுண்ட் கேட்கவும் டே தான் கூப்பிட்றாரு. நீங்களும் உள்ளே போகிறீங்க. உள்ளே போனால் வந்துட்டு ஃபைலில் செக் பண்ணி முடிச்சாச்சா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பண்ணிகிட்டே இருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ சொல்லிடலாமா, ஒரு வேலை சொல்லாமல் விட்டால் பிரச்சனை ஆகிடுமோ, பேசாமல் தப்பு பண்ணால் சொல்லிடணும்ல, அதானே கரெக்டு அப்படின்னு நீங்கள் சொல்லிடலான்னு யோசிக்கிறீங்க. ஸோ ஒரு வழியாக முடிவு பண்ணி அவராக கண்டுபிடிச்சி திட்டுறதுக்கு நம்மளாக சொல்லிட்டா திட்டாவது குறையும்ல, ஒரு வேலை யாருக்கு தெரியும், மன்னிச்சு கூட விட்டுறலாம்ல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் ஒரு மன்னிச்சு விட்டுருவாங்க, நீங்களாக ஒத்துக்கிட்டா அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்துட்டு சொல்லிடுறீங்க. இந்த மாதிரி ஒரு ஃபைல் முன்னாடி வச்சுருந்தேன் சார், அது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. நான் எங்கே பார்த்தேன், நீ தானே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன், எல்லாமே நீ தானே ஃபைலாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன், பார்த்து நீ தானே எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்குறாரு. அது வந்து சார் நான் செக் பண்ணிவிட்டு நான் லஞ்ச் போயிட்டேன், ஸோ போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா காணோம் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அவருக்கு செம்ம கடுப்பாகுது. அப்படியே ஃபேஸெல்லாம் ரெட் ஆகுது, காதெல்லாம் அப்படியே ரெட் ஆகுது. நீங்கள் அதனால் வாட்ச் பண்ணிட்டீங்க. ஐயோ கடவுளே என்ன இவ்வளோ கூப்பிடுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு எந்திரிச்சு அப்படியே தப்புன்னு 2 கை வந்து அந்த டேபிளில் ஒரு தட்டுறாரு பாருங்கள். அவ்வளோதான், அங்கே இருந்த பேப்பர் அது இது எல்லாமே லைட்டாக பறக்க ஆரம்பிக்குது, கீழே பொத்துன்னு விழுது. ஸோ அவ்வளோ கோவத்தில் தட்டுறாரு. ஏன் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏதோ 1.5 மாதம் தான் உள்ளே ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அது ரொம்ப வருஷம் கழித்து கிடைச்ச ப்ராஜெக்ட்டு, ரொம்பவே அவர் எதிர்பார்த்து கிடைச்ச ப்ராஜெக்ட்டு. ஸோ அதனால் அவர் ரொம்பவே அப்செட் ஆகுறாரு. போட்டு கண்ணா அப்படின்னா திட்டிகிட்டு இருக்கிறாரு உங்களை. அவ்வளோதான், அங்கே அப்படியே வந்துட்டு 2 கண்ணிலேருந்து கண்ணீர் கொட்டிட்டு இருக்குது. அவர் பாரபட்சமே பார்க்கல. இல்லை உனக்கெல்லாம் வந்துட்டு என்ன பிரச்சனை, ஒழுங்காக வேலை செய்கிற மாதிரி தான் வேலைக்கு வர வேண்டியதானே, ஏதோ அந்த பொண்ணு கேள்வி கேட்குறப்ப மட்டும் ரொம்ப பிரில்லியன்ட் மாதிரி ஆன்சர் பண்ணேன், இப்போ ஒரு சின்ன ஃபைலை கூட உன்னால் பத்திரமா வச்சுக்க முடியாதா, அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு கண்டபடி திட்டிகிட்டு இருக்காரு. அவ்வளோதான், நீங்கள் வந்துட்டு இனிமேல் வேலைக்கே வரமாட்டேன்டா சாமி அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டு இருக்கீங்க. அவர் இன்னும் அதிகமாக திட்டிகிட்டே இருக்காரு. உங்களால் பொறுக்கவே முடியல. என்ன இது, முன்ன தெரியாத ஒரு பர்சன் ஃபஸ்ட் டைம் வேலைக்கு வந்தக்கப்போ இவ்வளோ பேசுகிறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு கோவம் வந்துடுச்சு. ஸோ உடனே வந்துட்டு இங்கே பாருங்கள் சார், என்ன சும்மா விட்டால் பேசிகிட்டே இருக்கிறீங்க, தெரியாமல் அதை மிஸ் பண்ணிட்டு தான் அதுக்காக இப்படியே பேசுவீங்க, எனக்கெல்லாம் இனிமேல் இங்கே வேலைக்கு வர விருப்பமே கிடையாது, நீங்கள் 50,000 சம்பளம் கொடுத்தா அதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் இன்னும் உங்ககிட்ட சேலரி பற்றி பேசவே இல்லை, ஆனால் நீங்கள் அந்த 50,000 இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி 50,000 வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், நான் வேறு எங்கே வேணால் சம்பாரிச்சுக்குவேன், என்ன வேணால் வேலைக்கு போகலாம், இந்த உலகத்தில் இல்லாத வேலையா என்ன, ஏதோ உங்ககிட்ட மட்டும் தான் இவ்வளோ பெரிய வேலை இருக்கிற மாதிரி சும்மா பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோவம் வந்துச்சு. அப்படியே நீங்கள் திட்டிகிட்டே இருக்கிறீங்க அவருடைய கோவத்தில் வச்சா இன்னும் அவருக்கு அதிகமாக கோவம் வருது. என்ன பேசிகிட்டு இருக்கிற நீ தானே தொலைச்ச அப்படின்னு கேட்குறாரு. அதுக்காக இப்படி தான் பேசுவீங்களா, எனக்கு இனிமேல் இங்கே வேலை வேண்டாம், இனிமேல் வந்து நான் இங்கே வேலைக்கு வரமாட்டேன், நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் அப்படியே 2 கை இப்படி வச்சுட்டு கிளாப் பண்ணிட்டு இருக்காரு சிரிச்சிட்டே. என்னடா அது, இவன் லூஸா, இவ்வளோ நேரம் திட்டிட்டு இருந்தான், திடீர்னு இப்படி சிரிக்கிறான் கை தட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. நீங்கள் அப்படியே ஆஃப் ஆகிட்டீங்க. ஸோ அவரை பார்த்துட்டே இருக்கவும் அவர் வந்துட்டு வாவ் என்ன நீ வந்துட்டு இவ்வளோ வருஷம் நான் வெயிட் பண்ணி கிடச்ச ஒரு ப்ராஜெக்டை ஈஸியாக தொலைச்சிட்டு நிற்பேன், நான் ஈஸியாக வேலை விட்டுருவேன் நினச்சியா, அதெல்லாம் முடியாது, மரியாதை நீங்கள் தான் ஒர்க் பண்ணுற, எனக்கு தெரியாது அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு இன்னும் 2 நாளில் சப்மிட் பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட்டு, அதை சப்மிட் பண்ணி முடிக்கிறதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு மாதிரி விசித்திரமாக வியடாக முறைக்கிற மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, என்னடா அது இப்படி சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி. அவர்னால உங்களே பார்த்துட்டு நீ ஐடி தானே, எனக்கு தெரியும் உன்னோட ரெஸ்யூம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐடி தான், அதுக்காக ஆனால் உங்கள் பிஏ தானே அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அதுக்கு என்ன நீ ஐடி தானே படிச்சிருக்க,
எனக்கெல்லாம் தெரியாது. நாளைக்கு ஆஃப்டர்நூன் அந்த ஃபைல் ஃபுல்லாகவே ஃபினிஷ்ட் ஆகிட்டு என்னோடய டேபிளில் அந்த ஃபைல் இருக்கணும், ஓகேவா? நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்களும் பார்க்குறீங்க, என்னடா அது, என்ன இதுன்னே தெரியாமல் திடீர்னு நான் எப்படியும் ஒரு இதை ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு யோசனை. ஏன்னா ஒன்றுமே தெரியாதுல்ல, என்ன ஏது ஒன்றுமே தெரியல. நீங்கள் பாட்டுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி திடீர்னு எனக்கு இந்த ப்ராஜெக்ட்டை சப்மிட் பண்ணுன்னு சொன்னால் எப்படி சப்மிட் பண்ணுவீங்க? ஸோ அப்படியே ஒரு மாதிரி குழம்பி நிற்கிறீங்க. அவர் மறுபடியும், இங்கே பாரு, உனக்கு கொடுத்த டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, மரியாதை போய் சீக்கிரமாக அந்த ப்ராஜெக்டை முடிக்கிற, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. உங்களுக்கு என்னமே புரியல. சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க, என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, அது ப்ராஜெக்ட்டு என்ன ப்ராஜெக்ட்டு, எதை பற்றி, அதை யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்துட்டு அந்த ப்ராஜெக்டை பண்ணி கொடுத்தவன் வேலை விட்டு ரிசைன் பண்ணிட்டான், நான் என்ன பண்ண முடியும்? இதுக்கப்புறம் நான் போய்ட்டு அவனை தேடியே பிடிக்க முடியும்? எனக்கு தெரியாது. உன்னோட ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் நான் வந்துட்டு மெயில் அனுப்பியிருக்கேன், பார்த்துக்கோ, அதை வச்சு நீ சீக்கிரமாக முடிச்சு தர அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. கல்நெஞ்சக்காரன் எப்படி போகிறான் பாரு, அது எப்படி புதுசாக வந்திருக்கேன், என்ன எதுன்னு தெரியாமல் திடீர்னு ப்ராஜெக்ட் முடிங்கிறாங்க, லூசு பயலாக அப்படின்னு உங்களுக்கு செம கோவம் வருது. அப்படி திட்டிகிட்டே நீங்களும் போய்ட்டு அந்த மெயில் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ இப்போது அந்த மெயில் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு வந்துட்டு புரிஞ்சிருச்சு என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது. உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் வந்துட்டு கேதர் பண்ணிட்டீங்க. ஓ, இதுதான் விஷயமா, சரி ஓகே. ஆனால் நாளைக்கு மதியத்துக்குள்ளே முடிக்க முடியுமா? பரவாயில்ல, நைட்டு பகல் உட்காந்தாவது வேலை செஞ்சு முடிச்சிடணும். 50,000 சம்பளம் அநியாயமாக வேணான்னு சொல்லியிருப்பேனே கொஞ்சம் நேரத்துலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு வேலை விடுற ஐடியாவில் இல்லை இப்போதைக்கு. ஏன்னா வந்துட்டு அவர் தான் மன்னிச்சிட்டார்ல, முதல்ல வேலையை முடிச்சு கொடுங்கன்னு கேட்டிருப்பாரு, வேலை விட்டு போனால் அவர் சொல்லலை. ஸோ அதனால் நீங்கள் வேலையை செஞ்சு கொடுத்தா நம்ம பாட்டுக்கு இங்கே வேலை செய்யலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மறுபடியும் அந்த ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. லைட்டாக கோடிங்லாம் நீங்களும் எது போட்டுட்ருக்கீங்க. ஏன்னா நீங்கள் ஐடி தான், ஸோ உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக தெரியலை, நல்லா தான் படிப்பீங்க. ஆனால் என்னவோ சில வேலை கிடைக்காம இருந்துச்சு. பட் நீங்களும் ஏதோ ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட மணி வந்துட்டு 10 ஆகுது. ஆஃபீஸில் வந்துட்டு நைட் ஷிஃப்ட்டுக்கு வருவாங்க, ஸோ அந்த ஸ்டாஃபெல்லாம் வந்துட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் வராங்க, நைட் ஷிஃப்ட்டுக்கு கம்மி பேர் தான் வருவாங்க போல். நீங்கள் பார்க்குறீங்க, என்னது இவ்வளோ தான் வருவாங்களா, சரி ஓகே பரவாயில்ல, நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஸோ டேவும் அப்படி இப்படி வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு, கவனிச்சிட்ருக்காரு. எல்லாம் நைட்டில் ஒர்க் பண்ணுறாங்களா தூங்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. சில பேர் வந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க, சில பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ டே வந்துட்டு முன்னாடி போய் நின்று கொஞ்சம் ஒர்க்கை பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஆல்வேஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் உங்களுக்கு பக்கத்தில் கூட வரல, நீங்கள் பாட்டுக்கு சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அவர் வெளியே நின்று பார்க்குறாரு உள்ள, நீங்கள் அப்படியே எந்திரிக்கவே இல்லை, உட்காந்து எடுத்து விட்டு இன்னும் எந்திரிக்கல, அப்படியே வந்துட்டு பிடிச்ச பிள்ளையார்ட்ட அப்படியே உட்காந்துட்டு சிஸ்டம் போட்டு டப்படப்படன்னு தட்டிகிட்டே இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் அந்த கீபோர்டை போட்டு அடிக்கிற சவுண்ட் மட்டும்தான் வெளியே கேட்குது. கேபின் சாத்தியே இருக்குது, பட் இருந்தாலும் அதை தாண்டி வெளியே கேட்குது. டேக்கு லைட்டாக சிரிப்பாக இருக்குது. அப்படி என்ன பண்ணிகிட்ருக்குறா இவ, நம்ம அந்த என்ன ப்ராஜெக்ட்னு புரிஞ்சுதா, இல்லை என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி அவருக்கே ஒரு மாதிரி க்யூரியாசிட்டியாக இருக்குது. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு தெரியாமல். சரி ஓகே பார்ப்போம் என்ன தான் பண்ணுறான்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டுறாரு. நீங்கள் அப்படியே வந்துட்டு தூங்கவே இல்லை, நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அடுத்த நாள் வந்துட்டு 10 மணி ஆகுது. ஸோ இந்த நைட் ஷிஃப்ட் வந்து எல்லோரும் போயிட்டு அடுத்த ஷிஃப்ட்டுக்கு வருவாங்க. ஸோ அவங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து பார்க்குறாங்க, என்ன நேற்று போட்டு ட்ரெஸ்ஸே போட்டிருக்கா, அப்போ நீ இன்றைக்கி போவே இல்லையா நேற்று அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு ஒர்க் இருக்குது, நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு மறுபடியும் ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறீங்க. பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஒர்க் இருக்குல்ல, ஸோ போயிட்டாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இன்னுமே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. கரெக்டாக 10:10 ஆகுது. ஸோ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு நீங்கள் நினச்சிருப்பீங்க ஒரு நாளில் பண்ண முடியாதுன்னு, ஆனால் நீங்கள் ஆஃப்டர்நூன் வரைக்கும் டைம் இருந்துமே 10 மணிக்கு முடிச்சிட்டிங்க. முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக அதை வந்துட்டு ஃபைலில் பிரிண்ட் அவுட் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. எல்லாமே எடுத்து அழகாக இது பண்ணி பின்லாம் பண்ணி ஃபைலெல்லாம் போட்டு சப்மிட் பண்ணுறீங்க. அவ்வளோதான். சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக டைம் வேணும்ல, ஸோ கொஞ்சம் பிரேக் வேணும்ல, ஸோ அதனால் இருந்துச்சு கேஃபேட்டேரியாவுக்கு போகிறீங்க. அங்கே போய் பார்க்குறப்போ யாரும் ஜாஸ்தி அந்த இடத்துல இல்லை, ஏன்னா அது பிரேக் டைம் இல்லை இல்லையா, ஸோ ஃப்ரீயாக தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் அமைதியாக உட்காந்துட்டு பொறுமையாக சாப்பிட்றீங்க. அப்படியே சாப்பிட்டுட்டே யோசிச்சுட்ருக்கீங்க, ஆமாம் அந்த ப்ராஜெக்ட் கரெக்டாக பண்ணியிருக்கேனா, ஒரு வேளை தப்பாகுது இருந்தால் என்ன பண்ணுறது, சப்மிட் வேறு பண்ணிட்டேனே, சார் பார்த்துருப்பாரோ, ஃபைனலாக செக் கூட பண்ணலையே, ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ ஒரு வழி சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்திரிச்சு மறுபடியும் ஓடுறீங்க, ஏன்னா அந்த ஃபைல் உட்காந்து செக் பண்ணிக்கலான்ட்டு. உங்கள் நல்ல நேரமா இல்லை கெட்ட நேரமா என்னவோ தெரியலை, அங்கே நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடிட்டே வந்துட்டு அந்த ஃபைலை எடுத்துகிட்டு போயிட்டாரு. உங்களுக்கு அவ்வளோதான். அவர் வந்துட்டு ஒரு வேளை செக் பண்ணாரா இல்லை அப்படியே எடுத்துகிட்டு போகிறாரா அப்படிங்கிற மாதிரி தெரியல. அப்படியே வந்துட்டு வெளியே வந்து கேட்குறீங்க, அம்மா இப்போ சார் வந்து ஃபைல் இட்டு போனார்ல, அவர் எங்கே போகிறாரு அப்படின்னு கேட்கவும், அதுவா இன்றைக்கி தான் சப்மிட் பண்ண வேண்டிய லாஸ்ட் நாள், ஸோ அதனால் அவர் போயிட்டு அந்த ரிப்போர்ட்லாம் கொடுப்போம், அதை பிபிடியெல்லாம் போட்டு அதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ப்ரெசன்டேஷனுக்கு கொண்டு போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் உங்களுக்கு, ஐயோயோ என்னடா இது இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் ஓடுறீங்க. பின்னாடியே ஓடி போய் பார்த்தா அந்த ஹாலில் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. பிபிடியெல்லாம் ஆன் பண்ணிட்டாங்க, அந்த ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணுறதுக்கு ஆன் பண்ணிட்டாங்க. நீங்கள் அந்த ஃபைல் வந்து வச்சுருப்பீங்களா, ஸோ அதுக்கப்புறம் சாஃப்ட் காப்பி எல்லாமே வந்துட்டு பென்ட்ரைவ் காப்பி பண்ணி தான் வச்சுருந்துருப்பீங்க. அந்த
இந்த பென்ட்ரைவையும் எடுத்து டே வந்து கரெக்டாக சிஸ்டமில் ஆன் பண்ணி அந்த ப்ரொஜெக்டெல்லாம் ஆன் பண்ணிட்டாரு. அவ்வளோதான் உங்களுக்கு. கடவுளே இப்போ என்ன பண்ண போகிறேன், அதில் வேறு எனக்கு ஏதோ மிஸ்டேக் பண்ண மாதிரியே ஃபீல் ஆகுதே அப்படின்னு தூக்கம் வேறு உங்களுக்கு. ஒரு மாதிரி நல்லா தூங்கலை. ஸோ ஒரு மாதிரி தூக்க கலக்கத்தில் தான் நிற்கிறீங்க. கரெக்டாக நீங்கள் உள்ளே வந்ததை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இதில் நம்மளை எதுக்குடா கூப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்குறீங்க. ஏன்னா நீங்கள் தான் அந்த ப்ராஜெக்ட்டை பண்ணீங்க. ஸோ நீங்கள் தான் அதை ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். ஸோ அதனால் வந்துட்டு உங்களை வந்து உள்ளே வர சொல்லி கூப்பிட்றாரு. நீங்கள் அப்படியே வந்து அமைதியாக உட்காடுறீங்க. ஆனால் வந்துட்டு அந்த ஆப்போசிட்டில் இருப்பாங்க. ஸோ நிறைய பேர் அந்த இடத்துல வந்திருக்காங்க. எல்லோரும் நிறைய ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி வந்துட்டு ஒரு இது கொடுத்துருப்பாங்க, ஒரு ஒர்க் வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. யார் வந்துட்டு நல்லபடியாக பண்ணி கொடுக்குறாங்களோ ஸோ அவங்கள செலக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதனால் வந்துட்டு நிறைய பேர் அந்த இடத்துல வந்திருக்காங்க. டீம் வந்துட்டு உங்களை தானே அந்த ஒர்க்கு பண்ண சொல்லியிருப்பாரு. ஏன்னா அந்த ஃபைலை நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் புதுசாக திரும்ப பண்ண சொல்லிட்டாரு. நீங்களும் பண்ணி முடிச்சிட்டிங்க. இப்போ ஒவ்வொருத்தராக அது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொருத்தர் அவங்க பண்ண ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி தான் ஒரு 4-5 கம்பெனிஸ் வந்துட்டு அவங்களோட ப்ரெசன்டேஷனை கொடுத்து முடிச்சுட்டாங்க. அடுத்து வந்துட்டு இன்னொருத்தவங்க வராங்க. ஸோ அவங்க வந்துட்டு அவங்களோட ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்கு வராங்க. இப்போ யார் வராங்க அப்படின்னா கரெக்டாக டே இருக்கார் இல்லையா, ஸோ அவரோட கம்பெனிக்கு அப்படியே ஆப்போசிட் எப்போயுமே வந்துட்டு போட்டியாகவே ஒரு பர்சன் வருவாங்கள்ல நமக்கு. அந்த மாதிரி தான் எப்போவுமே போட்டியாக இருக்கிற ஒரு பர்சன் தான். ஸோ அவங்க தான் அந்த ப்ரெசன்டேஷன் கொடுக்க வராங்க. ஆனால் எந்திரிக்கிறப்பவே டேக்கும் அவங்களுக்கும் ஒரு மாதிரி முறப்பாக தான் இருக்குது. ஒரு மாதிரி முறைச்சிட்டு தான் இவர் உட்காந்துருக்காரு. அவரும் வந்துட்டு முறைச்சி தான் பார்த்துட்டுருக்காரு. ஸோ அவங்க ப்ரெசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பேச அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. இந்த பக்கம் டேக்கும் ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெசன்டேஷன் வந்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்காக வச்சு படிச்சுட்டு இருந்திருப்பீங்கல்ல. ஸோ அந்த ஃபைல் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க. அது அப்படியே டிக்டோவாக அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க அதை ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே டேக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா அவரோட ஆஃபீஸில் வேலை செஞ்ச ஒரு ஸ்டாஃப் தான் அந்த ப்ரெசன்டேஷன் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் என்னவோ தெரியல, அவர் அங்கே வேலை விட்டு போயிட்டார். ஆனால் வந்துட்டு அவர் பண்ண அதே ஒர்க்கு எப்படி இவங்க பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அவருக்கு டவுட்டாக இருக்குது. இதில் இன்னொரு பயம் என்னென்னா, நீங்கள் அந்த ஃபைலெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஸோ நீங்கள் அதை மென்ஷன் பண்ணி ஏதாவது பண்ணியிருப்பீங்களோ, அதாவது அதே மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா சீக்கிரம் முடிச்சிடலாம்ல. அதுவும் இல்லாமல் நீங்கள் சீக்கிரமாகவே ப்ராஜெக்டை முடித்ததால் டே வந்துட்டு என்ன நினச்சிக்கிறாருன்னா, கண்டிப்பாக நீங்கள் அதே தான் திருப்ப பண்ணியிருப்பீங்க, அதனால தான் இவ்வளோ சீக்கிரம் அந்த ப்ராஜெக்டை முடிக்க முடிஞ்சு. அப்படின்னா இவங்க ஆல்ரெடி அதை கொடுத்துட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பாக அதை வந்து கொடுக்க முடியாது, அதே ப்ரெசன்டேஷன் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க பண்ணிட்டாங்க, அப்போ நம்ம காப்பி பண்ணுற மாதிரி ஆயிடுமே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ப்ரெஷர் அப்படியே தலைக்கு ஏறுது. இங்கே நீங்கள் ஷாக்காக இருக்கீங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த டென்ஷன் ப்ரெஷர்லாம் கிடையாது. ஏன்னா நீங்கள் உங்களோட பாணியில் தான் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபைலை பார்த்துருப்பீங்க தான், அதெல்லாம் வந்துட்டு என்னங்கிறது பார்த்து செக் பண்ணியிருப்பீங்க, ஃபுல்லாகவே முடிச்சிருப்பீங்க. ஆனால் அவங்க பண்ணினதில் ஒரு சின்ன விஷயம் கூட நீங்கள் அப்படியே உங்களோட இந்த ப்ராஜெக்டில் பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்கள் உங்களோட ஓன் ஸ்டைலில் தான் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அந்த பயம் கிடையாது. ஆனால் அது எப்படி நம்மளோட ஆஃபீஸில் இருந்த அதே ப்ராஜெக்ட்டு இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, எப்படி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. எப்படி லீக் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்து வந்துட்டு உங்களை தான் கூப்பிடுறாங்க. இங்கே டேக்குனா அப்படியே வந்துட்டு செமையாக பயமாக இருக்குது. பேசாமல் அவளை சொல்லவே வேணான்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. ஏன் அப்படின்னா அவங்க பண்ண அதே ப்ராஜெக்ட் நம்ம பண்ணோன்னு சொல்லி சொன்னால் நமக்கு தானே அசிங்கமாக இருக்கும். அதனால் அவருக்கு அது பிடிக்கவே இல்லை. பேசாமல் நம்ம இதுலேருந்து விலகிக்கலாம், என்ன இப்போ இந்த மாதிரி அசிங்கப்படுறதுக்கு கம்னு சொல்லாமே இருந்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டே இருக்காரு. கரெக்டாக நீங்கள் எந்திரிச்சு போகிறீங்க. ஆனால் டே வந்து உங்களை கூப்பிட்றாரு, இங்கே பாரு வயன், இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. நீங்கள் போகிறீங்க. இந்த ப்ராஜெக்ட் நீ ஒன்றும் ப்ரெசன்டேஷனில் கொடுக்க வேணாம், நம்ம கிளம்பலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் ரொம்ப வருஷம் வெயிட் பண்ண ப்ராஜெக்ட் ஆச்சே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கேட்கவும் அவர் வந்துட்டு அதெல்லாம் வேணான்னு சொன்னால் அவ்வளோதான் கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அதுக்குள்ளே அந்த பக்கம் வந்துட்டு அந்த ஆப்போசிட் டீம் இருப்பார்ல, ஸோ அந்த கம்பெனிக்காரங்க வந்துட்டு என்னப்பா உங்களோட ப்ராஜெக்ட் எதுவும் காப்பிக்கு இது அடிக்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க வேணும்னே. ஸோ உங்களுக்கு வந்துட்டு கடுப்பாயிடுச்சு. என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, நான் எதுக்கு உங்களோட ப்ராஜெக்ட்டை காப்பி பண்ணணும், சில பேர் பண்ணுற வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு ப்ராஜெக்டை ஆன் பண்ணுறீங்க, பென்ட்ரைவை போடுறீங்க, லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. என்னதான் ஃபஸ்ட் டைம் இந்த வேலைலாம் அப்படின்னாலுமே நீங்கள் காலேஜில் செம்ம டாப்பர் கேர்ள், ஓகேவா. ஸோ எல்லா ப்ரெசன்டேஷன் எல்லாமே நீங்கள் தான் கொடுப்பீங்க. ஆனால் என்ன பிரச்சனையோ தெரியல, உங்களுக்கு 1.5 வருஷமாக வேலை கிடைக்கல, அது ஒன்று தான் பிரச்சனை. மற்றபடி நீங்கள் செம்ம வந்துட்டு ப்ரில்லியண்ட்டான ஒரு பொண்ணு. அப்படியே லைட்டாக நீங்கள் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறப்பவே இந்த பக்கம் அந்த ஆப்போசிட் கம்பெனிக்காரக்கால அவன் மூஞ்சி அப்படியே லைட்டாக மாறுது. ஏன்னா நீங்கள் அவன் சொன்னால் அதே தான் சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்துருப்பான். பட் அப்படியே ப்ராஜெக்டே வேறு மாதிரி கொண்டு போயிருக்கிறீங்க. ஸோ அவங்க அந்த கம்பெனிக்காரங்க, அதாவது எப்படி சொல்கிறது, அந்த ஹெட் இருப்பாங்கள்ல,
நமக்கு ப்ராஜெக்ட் கொடுப்பாங்கள்ல, ஸோ அவங்க அப்படியே பார்த்தாவே தெரியுது நீங்கள் சொல்கிறது அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. இங்கே டேக்கு செம்மையாக சர்ப்ரைஸாக இருக்குது. அப்படின்னா அதை எதுவுமே காப்பி பண்ணலையா, இவளே பண்ணாலா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ டேவே வந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே லைட்டாக சர்ப்ரைஸ் ஆகி தான் உங்களை பார்த்துட்ருக்காரு, வியந்து பார்க்குறாரு. அப்படியே வந்துட்டு நல்லா சூப்பராக உங்களோட ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. எல்லா ப்ரெசன்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாருமே உங்களுக்கு எந்திரிச்சு நின்று கிளாப் பண்ணுறாங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக, அவ்வளோ சூப்பராக, எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி அவ்வளோ க்யூட்டாக நீட்டாக சொல்லிட்டீங்க. ஸோ அதனால் அந்த இடத்துலையே என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட் கொடுப்பாங்கள அவங்க வந்துட்டு உங்களோட கம்பெனிக்கு தான் அந்த ப்ராஜெக்ட், அதாவது மிஸ்டர் டே குரூப் ஆஃப் கம்பெனி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ டேக்குங்க செம்ம ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு அவ்வளோதான், செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஐயோ கடவுளே, ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட், ஐயோ நான் தான் பண்ணேன், பரவாயில்ல, அந்த ஃபைல் தொலைஞ்சது நல்லதான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்களும் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக நிற்கிறீங்க. இந்த பக்கம் எல்லோரும் டேக் வந்துட்டு கங்க்ராட்ஸ் சொல்கிறாங்க. அந்த ஆப்போசிட் கம்பெனிக்காரனுக்கு செம பல்ப்பு, அப்படியே முறைச்சிட்டே இருக்கிறான். யாருக்கோ கால் பண்ணுறான், காய்ச்சி மூச்சுன்னு கத்துறான். ஆனால் வந்துட்டு யார்கிட்ட பேசுகிறாங்கிறதா தெரியல. பட் நீங்கள் அதை நோட் பண்ணிட்டீங்க, யார்கிட்டையும் இந்த மாதிரி கத்திட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே வாட்ச் பண்ணுறீங்க. இந்த பக்கம் டேக் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு. எல்லாருமே கங்க்ராட்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு, கங்க்ராச்சுலேட் சொல்லிட்டு இருக்காங்களோ. ஸோ அதனால் ஆனால் நீங்கள் அவன் பேசுகிறத வாட்ச் பண்ணி பார்க்குறீங்க. அவன் யார்கிட்ட பேசுகிறான் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உங்களோட கம்பெனியில் வந்துட்டு இந்த ஒரு ஸ்டாஃப் வந்து இங்கேருந்து போயிட்டாங்க, அவங்க இந்த ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கப்புறம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. ஸோ அவர்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்குது. உன்னை எதுக்காக நாங்கள் அனுப்பினேன், ஆனால் நீ என்ன வேலை பண்ணி வச்சுருக்க என்ன அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, இந்த கம்பெனிலேருந்து அனுப்பின ஒரு ஆள் தான் அவன். ஸோ வேவ் பார்க்கறதுக்காக அனுப்பி இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன ஃப்ராட் வேலை பண்ணி வச்சுருக்காங்க. அதனால உங்களுக்கு அது புரிஞ்சிருச்சு. இவ்வளோ பண்ணுவாங்களா என்ன ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக, அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. ஸோ ஒரு வழியாக அந்த மீட்டிங் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ நீங்கள் 2 பேருமே கிளம்புறீங்க. டேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவர் சிரித்து நீங்கள் பார்த்ததே இல்லை, அவ்வளோ அழகாக சிரித்த மாதிரியே வந்துட்டுருக்காரு. ஏன்னா அது அவரோட ட்ரீம் ப்ராஜெக்ட். ஸோ போயிட்டு 2 பேர் காரில் ஏறிக்கிறீங்க. அப்படி காரில் ஏறிட்டு மறுபடியும் ஆஃபீஸ்க்கு தான் போகிறீங்க. ஆஃபீஸ்க்கு போகிற வழி ஃபுல்லாகவே வந்துட்டு அப்படி சிரித்த மாதிரி தான் கார் ஓட்டிகிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறீங்க. முன்னாடி தான் உட்காந்துருப்பீங்க. என்ன இது லூஸ் மாதிரி சிரிச்சிட்டே இருக்காரு, அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ப்ராஜெக்டாக என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை தான் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அது இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாது. ஆனால் வந்துட்டு இப்போ இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறத பார்த்தா பரவாயில்ல, 50,000 சம்பளம் வாங்குறேன் அப்படின்னா இன்சென்டிவ்க்கு இது ஒரு 2,000 3,000 சேர்த்து கொடுப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா அந்த 50,000 ஃபிக்ஸ் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் சேர்த்து பண்ணி கொடுத்தோன்னா ஒரு இன்சென்டிவ் 2-3 தருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, சரி ஓகே இவர் ஹாப்பியாக இருக்கிறப்பவே சம்பளத்தை பற்றி பேசிட வேணினா அப்படின்னு சொல்லிட்டு சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. சொல்லுவேன் அப்படிங்கிறாரு, சிரிச்ச மாதிரி பேசுகிறாரு. அது வந்து நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்களா சார் அப்படின்னு கேட்கவும், இல்லை அப்படின்னா இது என்னோட எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் தெரியுமா, அதாவது ட்ரீம் ப்ராஜெக்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓ ட்ரீம் ப்ராஜெக்டா, ஓகே சார் நான் ஒன்று கேட்கட்டா அப்படின்னு சொல்லி கேட்கவும், கேளு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து எனக்கு சேலரி 50,000 தருவீங்கள, அப்போ இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நிறையா ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தா எனக்கு ஒரு இன்சென்டிவ் வந்துட்டு 3,000 தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் அப்படியே உங்களை வியாடாக பார்க்குறாரு, காரே ஸ்டாப் பண்ணிட்டாரு. என்ன பேசிகிட்டு இருக்கிற நீ அப்படின்னு கேட்குறாரு. சார் நான் அதிகமாக கேட்கல, இல்லைன்னா ஒரு 1,500 சேர்த்து தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கீங்க. என்னடா ஆச்சு இவளுக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் உங்களை வியாடாகவே தான் பார்த்துட்டுருக்காரு. ஏன் சார் இப்படி பார்க்குறீங்க, ஒரு 1,000 ரூபாயாவது தாங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் வந்துட்டு இல்லை நீ உன்னோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்பாயின்மெண்ட் ஆர்டரா, அது என் கையில் யாரும் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லவும், ஒரு வேளை இதை விட சம்பளம் கம்மியோ, சார் நீங்கள் 50,000 தருவீங்கன்னு சொல்லி நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன் சார், இதுக்கு கம்மியாக மட்டும் சொல்லிடாதீங்க, நான் எல்லாத்தையும் உளறி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவர் பார்க்குறாரு, நீ பார்த்தியா பார்க்கலையா அப்படின்னு சொல்லவும், என் கையில் யாரும் தரலைங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. சரி ஓகே மெயில் அனுப்பியிருப்பாங்க பார்த்தியா அப்படின்னு சொல்லவும், மெயிலா, ஓ இல்லைங்க சார் எனக்கு மெயிலெல்லாம் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, அதனால தான் நான் பார்க்குறதில்ல அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே மெயில் ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் மெயில் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா இந்த டே குரூப் ஆஃப் கம்பெனிலேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அது உங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி தான் எழுதியிருக்கு. ஸோ அதை அப்படியே ஓப்பன் பண்ணி அந்த பிடிஎஃபாக தானே இருக்கும், அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி பார்க்குறீங்க, அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் மட்டும் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.25 லட்ச ரூபா போட்டிருக்காங்க. அவ்வளோதான் மேடம். சார் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எண்ணி பார்க்குறீங்க. உங்களால் நம்பவே முடியல. அந்த பொண்ணே 1.5 லட்சம்னு சொல்லிச்சு, எனக்கு 1.25 அது எப்படின்ட்டு உங்களால் நம்பவே முடியல. சார் இது எனக்கு தான் அனுப்புனீங்களான்னு சொல்லவும், நீ தானே வயன், உனக்கு தான் அனுப்பியிருக்காங்க, என்ன இப்போ அப்படின்னு கேட்குறாரு. சார் 1.25 லட்சம்லாம் சம்பளம் தருவாங்களா சார் எங்கேயாவது அப்படின்னு கேட்குறீங்க.
நீ பாரு என்ன நினச்சிட்டு இருக்க, இந்த கம்பெனி நடத்துறதுன்னு அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. நீ எனக்கு பிஏவாக இருக்க அப்படின்னா உனக்கு இந்த சேலரி பேக்கேஜ் கூட இல்லைன்னா அப்புறம் எப்படி, இவ்வளோ பெரிய கம்பெனியோட பிஏ நீ, ஓகேவா? அதாவது சிஓனா என்னோட பிஏ நீ. அப்போ இன்னும் நல்லபடியாக பார்த்தா தானே நீ வந்துட்டு நல்லபடியாக ஒர்க் பண்ணுவ. ஸோ இந்த சேலரி வந்துட்டு ஸ்டார்டிங் தான், நீ நல்லபடியாக இதே மாதிரி ஒர்க் பண்ணி கூட இன்னும் அதிகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறாரு. இதுவே நான் ஜாஸ்திங்கிறேன், இதோட அதிகப்படுத்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாய் திறந்தே சொல்லிடுறீங்க. அவர் சிரிக்கிறாரு. சம்பளம் வந்துட்டு யாரும் கொடுக்குறது வந்துட்டு ஜாஸ்தின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஃபஸ்ட்டு நீ தான் சம்பளம் வந்துட்டு இதுவே ஜாஸ்தி, இதுக்கு மேலே தருவேன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இல்லை சார், நான் என்ன சொல்கிறேன்னா இவ்வளோ சம்பளம்லாம் கிடைக்குமா, யாராவது இவ்வளோ சம்பளம் வாங்குவாங்களா அப்படின்னு திரும்ப கேட்குறீங்க. வாங்குவாங்க வயன், டேலண்ட் இருக்கிற பொண்ணுங்களோ பசங்களோ டேலண்ட் இருக்கிற பர்சனுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒர்த்தான சேலரி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னவோ சார், அப்போ எனக்கு இன்சென்டிவ் அப்படின்னு கேட்குறீங்க. அவருக்கு சிரிப்பே வந்துடுச்சு. இன்சென்டிவ் எவ்வளோ வேணும், 1000 வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லவும் அவர் அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்காரு. என்னவோ தெரியல, அவருக்கு வந்துட்டு நீங்கள் பேசுகிறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பிடிக்குது. உங்களை பார்த்ததுமே அவருக்கு பிடிச்சிருக்கும். நீங்கள் கரெக்டாக ஆன்சர்லாம் பண்ணவும் உங்களை செலக்டும் பண்ணியிருப்பார். அவர் செலக்ட் பண்ண ஃபஸ்ட்டு ஆள் நீங்கள் மட்டும்தான். ஸோ லாஸ்ட் ஆளும் நீங்கள் மட்டும்தான். வேறு யாரையும் அவர் செலக்டெல்லாம் பண்ணுறதே கிடையாது இந்த இன்டர்வியூலாம் எடுக்கிறப்போ. ஸோ அதெல்லாம் வேறவங்க தான் பார்த்துப்பாங்க. இந்த பக்கம் நீங்கள் எப்போவுமே அவர் கூடயே இருக்கிறனால என்னவோ தெரியல, அவருக்கு ஒரு மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் வந்த மாதிரி இருக்குது. அவருக்கு வருதோ இல்லையோ, அவர் வந்துட்டு ஒரு பிஏ கூட நல்லா அட்டாச்மெண்ட்டாக இருக்கார், அவ்வளோதான். பட் நீங்கள் வந்துட்டு அப்படியே வேறு மாதிரியெல்லாம் ஃபீலெல்லாம் வருது உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவர் பேசுகிறது இது மாதிரி எல்லாமே கேஷுவலாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாள் போக போக உங்களுக்கு அவர் மேலே ஒரு க்ரஷ்ஷு தாண்டி லவ் ஒன்று வர ஆரம்பிக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வீட்டுக்கு போயிட்டு நிறையா ஃபுட்டெல்லாம் வந்துட்டு எப்படி குக் பண்ணுறதுன்னு நிறையா பார்க்குறீங்க, வீடியோலாம் பார்க்குறீங்க. ஸோ வீடியோலாம் பார்த்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நிறைய குக்கிங்கெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, நிறையா கற்றுக்குறீங்க. ஸோ எதுக்காக, இது எல்லாமே டேக்காக தான். ஸோ இம்ப்ரெஸ் பண்ணுமா மேடம், சமைச்சு கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. அப்படியே வந்துட்டு நிறைய ட்ரையெல்லாம் பண்ணி முடிச்சு ஓரளவுக்கு ஒரு டிஷ் மட்டும் சூப்பராக வந்துருச்சு. சாரா வந்துட்டு நீ அடி செஞ்சு அப்படின்னு கேட்குறா. வெறுமை உன் கண்ணு முன்னாடி தானே செஞ்சேன், நான் தாண்டி செஞ்சேன், நல்லாயிருக்கா, என்னோடய பாஸ்கடி அப்படின்னு சொல்லவும், என்ன ரூட்டு வேறு மாதிரி போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு அவள் கேட்குறா. அது வந்துட்டு சரியாக தப்பாக தெரியல, ஆனால் எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கே அப்படின்னு நீங்கள் சொல்லவும், நீ பாரு லவ்வில் எதிரி சரி தப்பு, பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கு அவ்வளோதான், பிடிச்சா பிடிச்சிருக்கு, பிடிச்சிக்கலன்னா பிடிக்கல அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. உனக்கு பிடிச்சிருக்குல்ல, நீ என்ன பண்ணு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறா. ஐயோ என் ஃப்ரெண்டை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒரு ஹக் பண்ணி கிசெல்லாம் பண்ணிவிட்டு திரும்ப அந்த குக் பண்ணியிருப்பீங்களா அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்து பேக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃபீஸ்க்கு கிளம்புறீங்க. நீங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே போனதுமே அவர் தான் உட்காந்துருக்காரு. ஏன்னா சின்சியர் சிகாமணியாச்சு, அவர் தான் வேலைக்கு, அதாவது ஆஃபீஸ் விட்டு வெளியே போகவே மாட்டார், வீட்டுக்கு கூட போக மாட்டார். ஸோ அந்த மாதிரி வேலைன்னு வேலையை பார்த்துட்டு இருப்பார். அவர் இந்த மாதிரி ரெஸ்ட்டே இல்லாமல் வேலை செய்யறதுனால உங்களுக்கு மனசு கஷ்டப்படுது. அப்படியே வந்துட்டு ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே சிரிச்சிட்டே போகிறீங்க. சார் குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்லி கேரக்டராக இருக்கிற மாதிரி அவர் ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ அப்படி தான் அவர் நினச்சிருக்காரு. நீங்கள் வந்துட்டு ஃபுட்டெல்லாம் கொடுக்குறீங்க. என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஃபுட்டு சார், நீங்கள் எப்படியும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சிருக்க மாட்டீங்களா, ஸோ சாப்பிட்டுக்கோங்க, நான் உங்களுக்கு தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. அவருக்கு வியர்டாக இருக்குது, இதெல்லாம் யாராவது கொடுப்பாங்களா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதனால் என்ன, எல்லோரும் மனுஷங்க தானே, பசிக்கோல, சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு போய்ட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஒர்க் பண்ணுறேங்கிறதா பேர். அப்படியே அவர் சாப்பிட்றத பார்க்குறது என்ன, அவருக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. அவர் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா தான் சாப்பிட்றாரு. ஸோ உங்களுக்கு அது பார்க்க செம்ம ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி தான் டெய்லியும் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுமே நீங்கள் கொண்டு போயிடுவீங்க. அவரும் வந்துட்டு நல்லா ஃப்ரெண்ட்லியாக அவங்க கூட பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்ட்லி கேரக்டரில் தான் இருக்கார். நீங்கள் தான் வந்துட்டு கொஞ்சம் அவரை அதுக்கும் மேலே தாண்டி லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. அது வந்துட்டு அவருக்கும் தெரியாது. பட் நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி இன்னொரு ஃபீலிங்கில் தான் இருக்கீங்க. இந்த சைடு நைட் ஆகிடும்ல. ஸோ நைட் ஆச்சு அப்படின்னு என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபுட்டு ஆர்டர் பண்ணி அவரோட டேபிளில் வச்சுட்டு போயிடுவீங்க. கரெக்டாக சாப்பிட்டுக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. ஸோ அவர் கரெக்டாக சாப்பிட்டுக்குவார். அவருக்கு என்ன, கரெக்டாக 3 நேரத்துக்கு சாப்பாடு வந்துட்டு கரெக்டாக நீங்கள் கொடுத்துறீங்க. அவர் சாப்பிட்டுக்கிறாரு. நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறீங்க. ஸோ அந்த மாதிரி அவர் நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருப்பார். ஆனால் கொஞ்ச நாள் போக போக அவருக்கே உங்ககிட்டேருந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் மாதிரி தெரியுது. ஏன்னா நீங்கள் அவருக்கு தெரியாமல் அவரை பார்க்குறதெல்லாம் வந்துட்டு அவர் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அவர் வெளியே எதாச்சியாக போகிறப்போ இந்த ஆஃபீஸ்லலாம் காசிப் பேசுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி நம்ம சிஓவுக்கும் அந்த ஒயின் பொண்ணுக்கும் ஏதோ உள்ளே ஓடுதுன்னு நினைக்கிறேன்டி. இல்லைன்னா அவர் நம்மக்கிட்ட எல்லாத்துட்டையும் சிரிச்சுன்னு தான் இருக்காரு, அவகிட்ட மட்டும் சிரித்து பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி அரசல் புரசலாக வந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அது எல்லாமே டேக்கு காது பட கேட்குது, நல்லாவே தெரியுது. ஆனால் டே பார்க்குறப்ப எல்லோரும் அமைதியாக ஆகிடுறாங்க. பட் அவர் அது எல்லாத்தையும் கேட்டார். ஸோ அதனால் அப்படியே வந்துட்டு உங்களை வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்ன இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணுற எல்லாமே அவருக்கு வியர்டாக இருக்குது. இவ ஃப்ரெண்ட்லியாக தான் பண்ணுறாளா, இல்லை வந்துட்டு இவளுக்கு மனசுக்குள்ள தான் இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்காரு.
இவ்வளோ நாளாக செம ஹாப்பியாக போயிட்டு இருந்த உங்களோட லைஃப் வந்துட்டு இப்போ அப்படியே லைட்டாக கொஞ்சம் அப்படியே டேர்ன் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு என்னன்னே தெரியல. ஃபுட்டு கொண்டு போய் கொடுக்குறீங்க, ஆனால் அவர் வந்துட்டு வேணாம் அப்படிங்கிறாரு. மதியம் லஞ்ச் கொடுக்குறீங்க, வேணாங்கிறாரு. ஈவினிங் வந்துட்டு டின்னர் ஆர்டர் பண்ணி கொடுக்குறீங்க, சாப்பிட மாட்டேங்கிறாரு. அதெல்லாம் வேணாம், நீ எட்டுப்போ அப்படிங்கிற மாதிரி மூஞ்சடிச்ச மாதிரி சொல்லிடுறாரு. ஆனால் உங்களுக்கு என்னன்னே தெரியல. சார் ஏன் இந்த மாதிரி சொல்கிறீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது வந்துட்டு நீ எதுக்கு எனக்காக கஷ்டப்பட்டு இதெல்லாம் கொண்டு தரேன், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் எனக்கு வேணா நான் பார்த்துக்கிறேன், நான் போய்ட்டு சாப்பிட்டுக்கிறேன், கேன்டீனில் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுட்டே கொண்டு வந்திருந்தாலும் வேணா அவாய்ட் பண்ணிட்டு கேன்டீனில் போய் சாப்பிட்றாரு. ஸோ இதே தான் பண்ணிட்டுருக்காரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுது. அப்படியே தான் டெய்லி இதே மாதிரி ரொட்டீனாக ஆகிட்டே இருக்கிறப்ப உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்ல. வீட்டுக்கு போனதுமே சாரா கிட்ட சொல்லிட்டு அழுகுறீங்க. அவள் வந்துட்டு என்னடி இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க, அது மேபி அவருக்கு அது ஒரே சாப்பாடாக நீ கொண்டு போகலாம், அதனால் அவருக்கு பிடிக்காம கூட இருந்திருக்கலாம்ல, ஸோ அதனால கூட அந்த மாதிரி சொல்லலாம், அதுக்கு எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்படி இல்லை, எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது, அவரை நான் அவாய்ட் பண்ணுறாரு, இக்னோர் பண்ணுறாரு, வேணும் இப்படியெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்குது, அப்போ எனக்கு பிடிக்கலையா, நான் வேலை விட்டு நின்றுட்டுமா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறீங்க. லூசா நீ, இதுக்கெல்லாம் வேலை விட்டு நிற்பாங்களா, அதெல்லாம் என்ன ஏதுன்னு பேசாமல் நீ கேட்டுரு. அவரை வந்துட்டு அவர்கிட்ட சொல்லிடு, எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. நீங்களும் வந்துட்டு ஆமாம் அதான் கரெக்டு, எத்தனை நாளைக்கு மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்க முடியும், சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்த நாள் ஆஃபீஸ் போகிறப்போ ஒரு முடிவோட போகிறீங்க. என்னன்னா சரி இன்றைக்கி வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிடணும், அவருக்குள்ளே என்ன இருக்குதுனால தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு போகிறீங்க. ஆனால் உங்கள் நேரமோ என்னமோ தெரியல, நீங்கள் அங்கே போகிறப்போ அன்றைக்கிட்டே வரவே இல்லை, ஃபுல்லாகவே ஆஃபீஸ்க்கு வரவே இல்லை. உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி மண்டை பிச்சுக்குது. இன்றைக்கி சொல்லலான்னு வந்தேன், ஆனால் சொல்ல முடியல, எங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறீங்க, கால் எடுக்கலை, மெசேஜ் எதுக்குமே ரிப்ளை பண்ணலை. நீங்கள் அவரை ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகையாக வருது. அப்போ நான் நினச்சது கரெக்டு தான், அவர் வேணே தான் என்னை இக்னோர் பண்ணுறாரு, எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணாமல் இந்த மாதிரி போக மாட்டார்ல, ஆஃபீஸ் விஷயமாக கூட எதுவுமே கால் பண்ணி பேச முடியல, இவ்வளோ மீட்டிங்கெல்லாம் வந்துட்டு டிலே ஆகுது, ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அந்த டைமில் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து சொல்கிறா, ஓனர் வந்துட்டு இந்த மாதிரி அதாவது சார் வந்துட்டு வெளில போயிருக்காரு, ஃபாரின் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு எப்படி தெரியும் நீங்கள் கேட்குறீங்க, அவர் தான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போனார், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை அது வந்துட்டு நான் கவனிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கவனிக்கலையா, சரி ஓகே, இது கூடவா கவனிக்க மாட்டேன், ஒரு வாரத்துக்கு 1 வீக் மேலே ஆகும் அப்படின்னு சொல்கிறா. 1 வீக் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏய் உன் மைண்டை நீங்கள் வச்சுட்டு வேலை சரியா இல்லையா, நீ தான் எல்லா ஒர்க்கும் பார்த்துக்கணும் சரியா, கரெக்டாக ஆஃபீஸை பார்த்துக்கோ, இன்ஃபார்ம் பண்ண சொன்னார், நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் போயிடுறா. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, ஒரு வாரம் வரமாட்டாரா, அதே என்கிட்ட டேரெக்டாக சொல்லியிருக்கலாம்ல, நேற்று நைட்டு 9 o'clock வரைக்கும் நான் இங்கே ஒர்க் பண்ணிட்டு தானே இருந்தேன், ஒரு வாரத்தை கூட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது ரொம்பவே ஹர்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு அந்த 1 வீக் எப்படி பாஸ் பண்ணுறதுனே தெரியல. அப்படி இப்படி வந்துட்டு ஒரு மாதிரி சோகமாக சேடாக ஒரு மாதிரி தான் போகுது. கால் எதுவுமே இல்லை, ஒரு மெசேஜ் இல்லை, அவர்கிட்ட பேசவும் முடியல, பார்க்கவும் முடியல. அப்படியே இரிட்டேட் ஆகுது உங்களுக்கு. ஏதாவது போஸ்ட் இந்த மாதிரியெல்லாம் போடுறாங்களான்னு பார்க்குறீங்க, அதாவது வாட்ஸ்அப்பில் இந்த இன்ஸ்டாலெல்லாம் எதுவுமே இல்லை. அது பாட்டுக்கும் ஒரு மாதிரி பிளாங்காக இருக்குது உங்களுக்கு. அந்த ஆஃபீஸே பிடிக்கல, அந்த கேபின் வந்துட்டு அவர் இல்லாமல் நீங்கள் தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எப்பவுமே திரும்பி பார்த்துட்டு சைட் அடிச்சுட்டு இருப்பீங்க, பட் இன்றைக்கி எதுவுமே பண்ண முடியல. அப்படியே எரிச்சலாக வருது உங்களுக்கு. இந்த ஒரு வாரம் எப்படா போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படியே கஷ்டப்பட்டு ஒரு வாரம் பாஸ் பண்ணிட்டீங்க. அடுத்த நாள் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வராரு. ஸோ ஆஃபீஸ்க்கு வரும்போது நீங்கள் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு அந்த அன்றைக்கி வீக் ஆஃப், ஓகேவா, ஸோ வீக் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அவர் வந்திருப்பார். பட் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா லீவே போடலை, நீங்கள் அப்படியே ஆஃபீஸ்லேயே தான் இருந்திருப்பீங்க. அடுத்த நாளும் சேர்ந்து கண்டினியூவாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு தெரியும் அவர் இன்றைக்கி வருவாருன்னு சொல்லிட்டு. நீங்கள் லீவாக இருந்துச்சு அப்படின்னா அவரை பார்க்க முடியாதுல்ல, ஆல்ரெடி ஒரு வாரம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஸோ அதனால் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வெயிட் பண்ணிருப்பீங்க. இங்கே கரெக்டாக உள்ளே வந்து பார்க்குறாரு. ஸோ நீங்கள் தான் உள்ளே உட்காந்துட்ருக்கீங்க, அதுவும் டேபிளில் வந்துட்டு அப்படியே தூங்குன மாதிரி உட்காந்துருப்பீங்க. ஸோ இங்கே டேக்கே ஷாக்காக இருக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணிட்டுருக்கா, இவன் போகலையா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நிற்கிறாரு. ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி சென்ஸ் ஆகுது அந்த தூக்கத்தில் கூட, பக்கத்தில் நிற்கிற மாதிரி. அப்படியே கண்ணை முடிச்சு பார்க்குறீங்க, அவர் தான் நிற்கிறாரு. வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கண்ணை தேய்ச்சி பார்ப்போம், ஸோ அந்த மாதிரி தேய்ச்சி பார்க்குறீங்க. ஸோ உங்களோட முன்னாடிட்டே தான் நிற்கிறாரு. மயன் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சார் நீங்கள் எப்போ வந்தீங்க, ஏன் இன்ஃபார்ம் பண்ணாமல் போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு இன்றைக்கி வீக் ஆஃப் தானே, லீவ் தானே, நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, ரெஸ்ட் வேணாமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது அப்புறம் பார்த்துக்கலாம் சார், நீங்கள் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவர் வந்துட்டு அது வந்து எல்லாத்துட்டையும் இன்ஃபார்ம் பண்ணணுமா என்ன, ஆஃபீஸில் வேலை செய்கிற யாரோ ஒருத்தருக்கு தெரிஞ்சால் எல்லாத்துக்கும் தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சார் நான் எதை கேட்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. எதுவுமே பிளானே இல்லை, சடனாக கேட்டுறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, எதெல்லாம் அவர் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் டக்குன்னு கேட்டுறீங்க. அவர் வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்க நீ, முதல்ல கிளம்பு அப்படிங்கிறாரு. சார் நான் உங்ககிட்ட பேசணும், உங்களுக்கு வந்துட்டு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க.
எதுக்கு இதெல்லாம் கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவருக்கு வந்துட்டு தெரியும் நீங்கள் இந்த மாதிரி அவரை லவ் பண்ணுறது, பட் இருந்தாலும் அதை கேட்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போயிருப்பார். 1 வீக் கழிச்சு வந்திருப்பார். ஸோ நீங்கள் கொஞ்சம் அதுலேருந்து மூவ் ஆன் ஆயிடுவீங்க, கொஞ்சம் அப்படி மறந்துடுவீங்க, சும்மா லைட்டாக அந்த க்ரஷ் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜில் தான் இருக்கிறீங்கன்னு நினச்சிருப்பாரு. பட் நீங்கள் இன்னுமே வந்துட்டு அதே மாதிரி தான் இருக்கீங்க. ஏன்னா வருஷக்கணக்கானாலும் உண்மையாக ட்ரூவாக லவ் பண்ணால் அந்த லவ் அப்படியே தானே இருக்கும், ஒரு வாரத்துலலாம் போகுமா என்ன? ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் அப்படியே பட்டுன்னு சொல்லிடுறீங்க. ஸோ டேக் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, திடீர்னு அழ ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கலையா, பிடிக்கலன்னு சொல்லிடலாம்ல, ஏன் அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரீசனாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் வந்துட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ பாரு உன் வயசு என்ன என் வயசு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் வயசா, என் வயசு வந்துட்டு இருக்கட்டும், உங்கள் வயசு எவ்வளோ வேணா இருக்கட்டும், என்ன இப்போ அப்படின்னு சொல்லவும், எவ்வளோ வேணாவா, எவ்வளோ இருக்கும் நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒரு 25 இருக்குமா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எது 25வா? அப்போ நீ எனக்கு 25 தான் இருக்குன்னு நினச்சி நீ என்ன லவ் பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தெரியல சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா நீங்கள் அந்த ஏஜெல்லாம் வந்துட்டு நினச்சிருக்க மாட்டீங்க, ஜஸ்ட் அவருக்கு பிடிச்சிருக்கும் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அவர் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு வந்துட்டு 35 ஆகுது அப்படிங்கிறாரு. உங்களுக்கு செம ஷாக்கு. ஏன்னா உங்களுக்கு 22 வயசு ஆகுது, அவருக்கு 35 அப்படிங்கிறாரு. என்ன சார் சொல்கிறீங்க, விளாடாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் வந்துட்டு, ஏய் என்ன நீ லூஸா, உன்னோட நான் எவ்வளோ வருஷம் பெரியவன் தெரியுமா, இந்த மாதிரி பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காத ஓகேவா, முதல்ல ஒழுங்காக வேலையை பார்க்குற வேலையை மட்டும் பாரு, வேறு எதுவுமே பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுவும் மனசில் வச்சுக்காதுன்னு சொல்கிறாரு. நீங்கள் ஷாக்காக இருக்குது உங்களுக்கு. சார் என்ன சொல்கிறீங்க, நிஜமாவா, எங்கே உங்களோட ஐடி கார்டு காட்டுங்க, டேட் ஆஃப் பர்த் நான் பார்க்கணும் அப்படிங்கிறீங்க. ஐயோ சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டு கூட காட்டுறாரு. உங்களால் நம்பவே முடியல. சார் டூப்ளிகேட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. லூஸா, நான் இதுக்கு உன்ட்ட டூப்ளிகேட் காட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு காரணம் சொல்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே பாரு வயன், உனக்கும் எனக்கும் ரொம்ப ஏஜ் அதிகமாக இருக்குது, நீ சின்ன பொண்ணு சரியா, நான் உங்ககிட்ட ஒரு பாஸ் மாதிரி தான் நடந்துக்கிட்டேன், ஒரு ஃப்ரெண்ட்லி கேரக்டர், அந்த ஒரு கேரக்டருக்குள்ளே தான் இருந்தேன். நான் வந்துட்டு தேவையில்லாமல் எதையும் கற்பனை பண்ணிக்கல, நீயும் அது மாதிரி கற்பனை பண்ணிக்காத, உன்னோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி யாரையாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைன்னா வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வைப்பாங்க, என்னை விட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு நம்பவே முடியல. அப்படியே வந்துட்டு வாயடிச்சு போய் நிற்கிறீங்க. 35 வயசா அப்படிங்கிற மாதிரி. அவர் வந்துட்டு பார்த்தியா உனக்கே இவ்வளோ ஷாக்காக இருக்குல்ல, இவ்வளோ பெரிய, அதாவது நீயே ஷாக் ஆகிற அளவுக்கு எனக்கு வயசு அதிகம், அதனால் இனிமேல் இந்த மாதிரி தாட்லாம் வந்துட்டு உனக்கு வரக்கூடாது சரியா, ஒர்க்கு மட்டும் பாரு அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த ஷாக்கெல்லாம் எவ்வளோ நேரத்துக்கு, கொஞ்சம் நேரத்துக்கு தான். அப்படியே போயிட்டு அவரோட கணத்தை பிடிச்சிக்கிறீங்க, அப்படியே மூஞ்சி பிடிச்சி திருப்பி பார்க்குறீங்க, கையை பிடிச்சி பார்க்குறீங்க, அப்படியே வந்துட்டு அவர் டச் பண்ணி பார்க்குறீங்க. என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படிங்கிறாரு. சார் நிஜமாக 35 வயசா உங்களுக்கு, ஆனால் பார்த்தா 25 வயசு மாதிரி தான் தெரியுது, இது 25 அதிகம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. லூஸா நீ, நான் என்ன பேசியிருக்கேன், நீ என்ன பேசுகிற அப்படின்னு அவர் கேட்குறாரு. சார் நிஜமாக சொல்லுங்கள், 35 வயசா, என்னால் நம்பவே முடியல, நீங்கள் இன்னும் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, ஐயோ இவ்வளோ எங்கே இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் லூஸ் மாதிரி பேசிகிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு அந்த ஏஜெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, நீங்கள் ஆக்சுவலாக ஷாக் ஆகலை, சர்ப்ரைஸ் ஆகிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு வந்துட்டு என்ன பொண்ணுடாய்வா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஆனால் நீங்கள் இன்னுமே வந்துட்டு அந்த லெவலில் குறையாத மாதிரி அப்படியே தான் இருக்குது. வயசெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மேட்ரே கிடையாது. நீங்கள் அப்படியே வந்துட்டு சரி ஓகே, இப்போது இதான் உங்களுக்கு காரணமா, சரி பரவாயில்ல சார், நான் உங்களை ரொம்பவே லவ் பண்ணுறேன், நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா, உங்களுக்கு என்ன பிடிக்குமா, அதை மட்டும் சொல்லுங்கள், வேறு எதுவும் சொல்லாதீங்க, பிடிச்சிருக்கு பிடிக்கல அதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிறீங்க. அவர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. இங்கே பாரு உங்கள் வயசு என் வயசு ரொம்ப அதிகம் அப்படிங்கிறாரு. சார் பிடிச்சிருக்கு பிடிக்கல ரெண்டில் ஒன்றுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள், அதாவது ரெண்டில் ஏதோ ஒரு பதில் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே வந்துட்டு உன்னை விட நான் ரொம்ப வருஷம் பெரியவன், எனக்கு 35 வயசாகுது, உனக்கு இப்போ தான் 22 ஆகுது சரியா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் திரும்ப பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் வாயை திறக்கல, அப்படி தான் நின்றுருக்காரு. பாடன புராணத்தையும் பண்ணிட்டுருக்காரு, வயசுன்னு. உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு ஒரு கட்டத்தில். என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, நல்லா ஓடி போய்ட்டு ரைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, இப்போ சொல்லுங்கள் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவருக்கு இந்த மாதிரி நீங்கள் சடனாக ஹக்கெல்லாம் பண்ணுறது ஒரு மாதிரி வேடாக இருக்குது, ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுறாரு. உங்களுக்கு அது நல்லாவே ஃபீல் ஆகுது. அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஷை ஆகிட்டு ப்ளஷ் ஆகுறதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியுது. பிடிக்கலன்னா இந்த மாதிரி ப்ளஷ் ஆக மாட்டாங்க, கோவப்படுவாங்க. ப்ளஷ் ஆகி ஃபேஸ் செவக்கிற மாதிரி தான் தெரியுது, எனக்கு என்னமோ கோவப்பட்டு ஃபேஸ் செவக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இங்கே பாரு உன் வயசு கம்மி அப்படிங்கிறாரு. ஐயோ ஏன் சார் இதையே சொல்லிட்டு இருக்கிறீங்க, பிடிச்சிருக்கு பிடிக்கல ஒரே ஒரு பதில் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் வந்துட்டு இவ்வளோ நேரம் அமைதியாகவே சொல்லிட்டு இருந்திருப்பார்ல, வயசுன்னு. ஸோ நீங்கள் திரும்ப இதையே கேட்கவும் டக்குன்னு அவர் உங்களை பேக்காக மறுபடியும் ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ இது உங்களுக்கு ஷாக்காக இருக்குது, ஏன்னா சடனாக இது மாதிரி பண்ணவும் சார் அப்படிங்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு எப்படி பிடிக்காமல் இருக்கும் இந்த மாதிரி ஒரு பொண்ணை அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறீங்க. சார் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வந்த அன்றைக்கே பிடிச்சிருந்துச்சி,
ஆனால் என்ன அந்த ஏஜ் மட்டும்தான் இடிச்சிச்சு. பட் இருந்தாலும் நீ இந்த அளவுக்கு லவ் பண்ணுற அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் எப்படி விடுறது, ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்படி பிடிச்சிக்கிறேன், விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு இப்போ ப்ளஷ் ஆகுது, அப்படியே வந்துட்டு பார்த்துட்டேக்காரு. யாருக்கும் ப்ளஷ் ஆகிற மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ரொம்பவே ஷையாக இருக்குது. அப்படியே மூஞ்சிலெல்லாம் வச்சுட்டு கையை மூஞ்சில் வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு ரொம்பவே வெக்கப்படுறீங்க. ஸோ அவரும் அப்படி உங்களை பார்த்துட்டே இருக்காரு. ஆனால் உங்களுக்கு ரொம்பவே ஷையாக இருக்குது. நீங்கள் எப்போவுமே வந்துட்டு திட்டுத்தனமாக பார்ப்பீங்க. பட் இப்போ தான் தெரியுது அவரும் வந்துட்டு உங்களை மாதிரி திட்டுத்தனமாக பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் நீங்கள் சில டைம் பார்க்குறப்ப அவர் நோட் பண்ணியிருப்பார். அதெல்லாம் வந்துட்டு இப்போ தான் சொல்லிட்டு இருக்காரு. அவர் ஒவ்வொன்றும் சொல்ல உங்களுக்கு அப்படியே செம்மையாக ஷை ஆகிட்டே இருக்குது. அப்படியே இமேஜின் பண்ணி பார்க்குறீங்க. அடக்கடவுளே அன்றைக்கி நான் அதை பண்ணிட்டு இருந்தேனே, அப்போ பார்த்தாரா, இப்படி பார்த்தாரா, அப்படி பார்த்தாராங்க அப்படிங்கிற மாதிரி செம்மையாக ஷை ஆகிட்டே இருக்குது. அவர் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே இருக்காரு. அப்படியே உங்கள் கண்ணை பார்த்து பேசிகிட்டு இருக்காரா. ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஷை ஆகுது. அவரை வந்துட்டு ஃபேஸ் பண்ணவே முடியல. அவ்வளோ ஷை ஆகிட்டு இருக்கிறீங்க. ஸோ இதே ஷையோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் டியர். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு தெரியல. ஏன்னா சரி ஓகே, பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், இல்லைனாலும் வந்துட்டு சொல்லுங்கள். நான் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்க ஆரம்பிக்கிறேன். அப்புறம் எல்லாத்துக்கும் ரொம்பவே சாரிங்க டியர். என்னை மன்னிச்சும் பழையபடி எனக்கு அந்த ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பேசுகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏதோ தெரியல, ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன்னா அந்த பழைய டோன் தான் டக்கு, அது எப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் வருது. நாளையிலேருந்து ஸ்லோ பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஓகேங்க டியர். ஸோ நாளையிலேருந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா? சரி ஓகே, நாளைக்கு வந்துட்டு அடுத்து ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி நான் இனிமேல் ஒன் ஷாட் தான் போடுவேன்னு நினைக்கிறேங்க டியர். எஃப்எஃப் வந்துட்டு கொஞ்சம் டவுட்டு தான். பட் ஜூனியப்பாவோட எஃப்எஃப் நான் சீக்கிரமாக முடிக்க ட்ரை பண்ணுறேன். நாளைக்கு வந்துட்டு ஒன் ஷாட் தான் மேபி போடுவேன். இல்லை அப்படின்னா ஜூனியப்பாவோட ஒன் ஷாட் வந்துட்டு ஜூனியப்பாவோட எஃப்எஃப்பை ஒரு 2 எபிசோட்லேயே முடிச்சிடுவேன். அந்த மாதிரி தான் போடுவேன் டியர். ஓகே, டட்டா. டியர், நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்போ எனக்கு நேற்று போட்ட வீடியோவுக்கு எந்த கமெண்ட்டும் காட்டல. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே நாளையிலேருந்து நீங்கள் பண்ணுற கமெண்ட்டுக்கான ரிப்ளை வந்துட்டு நான் வீடியோலேயே சொல்லிடுவேன். ஸோ இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்போ எந்த கமெண்ட்ஸும் இல்லை. ஸோ அதனால நான் சொல்லலை, தப்பாக எடுத்துக்காதீங்க. சாரி, மன்னிச்சு. லவ் யூ சார். பாய்.